இஎம்ஐ இருந்தா தான் பல பேரோட ஆசைகளும் நிவர்த்திகளும் பூர்த்தி பண்ணிக்க முடிஞ்சது. இஎம்ஐ இருக்கிறது சில பேர் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா மாசம் மாசம் நமக்கு தேவைகள் இருக்கோ இல்லையோ அதுக்கு உண்டான பணத்தை எடுத்து வைக்கிறதும் இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பம் வந்து பலதார பொருட்கள், அதாவது வீட்டுக்கு உபயோகப்படுற பொருளும் சரி, ஒரு சேரோ, ஒரு மிக்சியோ, ஒரு டிவியோ, இல்ல ஒரு சோஃபா செட்டோ, ஒரு நடுத்தர குடும்பம் வந்து ஃபேமிலியை தாண்டி அது ஆடம்பரமா பாக்குறாங்க. அந்த மாதிரி திங்கிங் அவங்க மனசுல தோணுது. அதனால அந்த இஎம்ஐ போட்டு இழுத்துக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நிலைமை, அதாவது மாநகராட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஃபேமிலி நல்லா வாழ்றதுக்கு 20 லட்ச ரூபாய் இல்லாம லேண்ட் வீடு கிடைக்காது. அந்த 20 லட்ச ரூபாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, நடுத்தர குடும்பங்களுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் போட்ட முடியாது. 70%, 80%, 90% கூட இஎம்ஐ கொடுக்குறாங்க. அதை ஏதாவது யூஸ் பண்ணிக்கத்தான் நினைக்கிறாங்க. 7% 8% வரும்போது ஒரு 10,000 கட்டிக்கிட்டாக்கா எப்படி ரெண்ட் 6,000 7,000 வருது. அது கூட சேர்ந்து இன்னொரு 3,000 ரூபாய் போட்டுக்கிட்டா சொந்த வீடாயிரும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இஎம்ஐ எல்லாம் வராங்க. பட் இஎம்ஐ இருந்தா திடீர்னு இப்போ ஒரு எமர்ஜென்சி செலவு வரும்போது அது இருந்தாலும் இல்லைனாலும் இந்த 1000 ரூபாய் எடுத்து வச்சு ஆகணும். அது இருந்தா இதுக்கு தேவைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த சேவைகளை வந்து நம்ம குறைக்க வேண்டியதா. இஎம்ஐ போறது பெஸ்டா தான் தெரியுது. சில விஷயங்கள் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இஎம்ஐ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது.